தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கீங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் 1 by 1 என்ன வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 10ஆம் வகுப்பு தரத்துல அந்த எக்ஸாமினர்ல இருந்து ஜூனியர் சீனியர் பைலிஃப் இந்த மாதிரி பணியிடத்திற்கு நேர்காணல் போயிட்டு வந்தவங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர்ஸ் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பிடிஎஃப் இந்த கார்னர்ல வந்துட்டு போகும் பாருங்க. ஸோ இது வந்து திருவாரூர் மாவட்டத்தினுடைய போஸ்டிங் ஆர்டர். அது எப்படி போஸ்டிங் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, மாவட்ட வாரியாக தான் இப்போ இந்த வேக்கண்ட்டை நீங்க ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. 10th லெவல் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ போயிட்டு அதுல பல நபர்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் வந்திருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு என்ன போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்திருக்கும். ஸோ இது வந்து மாவட்ட வாரியா வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றாங்கன்னா முதல் முறையா திருவாரூர் மாவட்டத்துல இந்த ஒரு நோட்டிபிகேஷனை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போறாங்க, திருவாரூர் மாவட்டம் முதல்ல அவங்களுடைய பணியாளர்களை நியமிச்சுக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா இதை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கீங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் 1 by 1 என்ன வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரா கொடுக்கல, இது வந்து என்ன மோட்ல வருது அப்படின்னா மெயில்ல வருது. உங்களுக்கு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மெயில் ஐடியை ஒன்ஸ் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பாருங்க. கட்டாயமா அதுல மெயில் ஐடியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்புறாங்க. அதுல உங்களுடைய மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மறுபடியும் சான்றிதழ்கள் உண்மைத்தன்மை கண்டறிகிற மாதிரி அங்க இருக்கிற நீதிபதிகள் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பண்றாங்க. அதுக்கு என்னென்ன சான்றிதழ் எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம பயிற்சி மையத்துல ஆட்சியாளர்ல படிச்ச மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த 10ஆம் வகுப்பு தர தேர்வுலேயே 18 மாணவர்கள் தேர்வடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு போகும் இந்த வீடியோல. ஸோ அது மாதிரி இன்னும் அந்த ஓஏ மற்றும் மசால்ஜி போன்ற பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம மறுபடியும் செய்முறை தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு பயிற்சி வகுப்பும், திரும்ப 362 வேக்கண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா எழுத்து தேர்வுக்கு, அதுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். அது வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்க. சரி, இப்போ வாங்க இந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்திருக்கிறவங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தராங்க அப்படின்னா த்ரூ மெயில் தான். ஸோ மெயில் மூலமா எக்ஸாமினர், ஜூனியர் சீனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், காப்பிஸ்ட் இந்த மாதிரியான ப்ராசஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக பணி ஆணை வழங்குறாங்க. முதல் முறையாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, திருவாரூர் மாவட்டத்துக்கு 9ஆம் தேதி இந்த மாதம், நாம் இப்போ மே மாதம் இருக்கோம், மே மாதம் 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருவாரூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு வாங்க. அப்படி வரும்போது நீங்கள் என்னென்ன கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு தான். ஸோ என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னா, எழுத்து தேர்வு நீங்கள் எழுதும் பொழுது ஒரு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, அந்த ஹால் டிக்கெட் வேணும். ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு போனப்பையும் ஒரு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ எழுத்து தேர்வு ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் நேர்காணல் ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் காப்பி. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோவோடு கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை. இதில் உங்கள் ஃபோட்டோ தெளிவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடையாள அட்டை. நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் ஐடியிலலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆனால் இந்த ஆதாரில் சில பேருக்கு சரி இருக்காது. இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாவும் உங்களுக்கு மற்றதில் இருக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதாவது அதில் இருக்கிற அட்ரஸ்ஸு, அதில் உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கணவர் அவர் பேர், உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப், ஃபோட்டோவோட உங்கள் ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப், லைசன்ஸாக இருக்கலாம், ஆதாராக இருக்கலாம், இல்லைன்னா ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. அதை ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுய ஒப்பமிட்ட அனைத்து ஒரிஜினல் சான்றிதழ்களும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்கள் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றிதழ்களுமே. ஏற்கனவே நீங்கள் கல்வி சான்றிதழ்களாக சில பேர் 8வது வரைக்கும் படிச்சிருக்கிறவங்களும் அந்த 8th மார்க் ஷீட் ஒருவேளை வச்சுருந்தீங்கன்னா அது தேவை, இல்லைனா 10th மார்க் ஷீட் வச்சுருந்தேன் அப்படின்னா அது தேவை, 12th மார்க் ஷீட் தேவை, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது தேவை. இது மாதிரி கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே முக்கியம். அதுலலாம் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் கல்வி சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. சில பேர் சிஓஏ கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க, சில பேர் டைப்பிஸ்ட்டுக்குன்னா அதுக்குன்னு
டைப்பிஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, ஸ்டெனோவுக்கு வச்சிருப்பீங்க, ஸ்டெனோ முடிச்ச சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்ஸ். இந்த டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்க இதை எடுத்துக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த பிஎஸ்டிஎம் இருக்கு, அந்த ப்ரியாரிட்டிஸ் என்னென்ன வச்சிங்களோ அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கொண்டுட்டு போகணும். ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்குங்க. நன்னடத்தை சான்று, இந்த நன்னடத்தை சான்று எல்லாரையும் கொண்டு வர சொல்லலை. ஏற்கனவே நேர்காணல் நீங்க அட்டன் பண்ணினப்போ நேர்காணல்ல கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, அவங்கள கேட்கலங்கிறாங்க. ஒருவேளை நீங்க நேர்காணல்ல கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த நன்னடத்தை சான்றிதழ் எடுத்துட்டு போகணும். இல்லை நான் நேர்காணல்லாம் கொடுத்துட்டேங்க, இப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை அதை நேர்காணல்ல கொடுத்தது ஒரிஜினலா இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த காப்பியை ஜெராக்ஸ் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஜெராக்ஸ் காப்பியை மறுபடியும் எடுத்துட்டு போகலாம். இல்லை அப்படின்னா இனிமேலாவது நீங்க வந்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டடு ஏற்கனவே யார் எந்த 2 பேர்கிட்ட வாங்கினீங்களோ அந்த 2 பேர்கிட்ட வாங்கிட்டு போங்க. மறுபடியும் அது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வாங்கிடலாம், ஈஸியா வாங்கிடலாம். அதை கூட எடுத்துட்டு போகலாம். ஏன்னா எக்காரணம் கொண்டும் உங்களை இந்த ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல இது இல்லப்பா, இதை போய் கொண்டு வாப்பா அப்படின்னு உங்களை சொல்லிடக்கூடாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வேலைக்கு போக போறீங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணின ஒரு 1 or 2 டேஸ்லயே இல்லை அன்னைக்கே கூட என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள் அப்படின்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்னையிலேருந்து நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம மாணவர்கள் கிட்டத்தட்ட 18 பேர் இந்த ஜாபுக்கு போறீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆட்சியாளர் அகாடமி சார்பா, அவங்களுடைய ஆசிரியர்கள் டீம் சார்பா சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த காணொலி பார்க்கக்கூடிய இந்த தேர்வுக்கு செலக்ட் ஆகி போஸ்டிங் போற உங்க அனைவருக்குமே நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.